الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت رحمة مهداة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக செல்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய மாதங்களின் மூன்றாவது மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து உலக மூமின்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவருடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத்து நிறைந்த ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாதம் சர்வதேச அளவில் புனிதமான மக்காவிலும் மதீனாவிலும் உலமாக்கள் சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிறப்பையும் இந்த உலகத்திற்கு அவர்களின் வருகையையும் எடுத்து சொல்லுகிற, பெருமானாரின் புகழ் பாடி மகிழ்கிற, பெருமானாருடைய தேவையை குறித்து விளக்கி சொல்லுகிற ஒரு அற்புதமான மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு மட்டும் தினசரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தேவைப்படுகிறது. நாம சொல்லிக் கொள்வோம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் யதார்த்தமாக அமர்ந்து யோசித்து பார்த்தால் நமக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் உண்மை. அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் தினசரி ஒருவருக்கு எழுகிற பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருவர் தீர்வு சொல்ல வேண்டும். அப்படி தீர்வு சொல்லக்கூடியவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். எனவேதான் முதல் மனிதனை அல்லாஹ் படைக்கிற பொழுது அவனுக்கு வழிகாட்டும் பொறுப்பையும் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் தொடங்கி அவரை படைத்ததோடு நின்று விடாமல் அவரை ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்து வழிநடத்தினான் ரப்புல் ஆலமீன். பிறகு வளர்ந்த மனித சமுதாயத்திலே 1,24,000 நபிமார்களையும் தொடர்ந்து வழி நடத்துகிற பொறுப்பை தந்து அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினார். தீர்வுகள் இல்லாத காலம் இல்லை. எல்லா சமுதாயத்திலேயும் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா வயதினருக்கும் தனக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும். யார்கிட்ட கேட்கலாம்? யார் நமக்கு வழி சொல்வார்கள்? அவர் நல்லவராக இருக்க வேண்டுமே, அந்த தீர்வு நல்லதாக இருக்க வேண்டுமே. பொதுவான மனிதர்களாய் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அந்த வருகை முடிகிறது. 500 ஆண்டு கால இடைவெளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மனித சமூகத்தில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். இந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுகிறார்கள். அறியாமை காலம், மௌட்டீக காலம். இந்த 500 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த மக்களில் ஒரு சிலர்கள் மட்டுமே, ஒரு சிலர்கள், விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சிலர்கள் மட்டுமே நல்லவற்றை தேடினார்கள். இது என்ன? இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன? வழிபாட்டிலிருந்தே அவர்கள் தேடல்கள் உருவாகி கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் மூட பழக்க வழக்கங்களை கடுமையாக உருவாக்கி வைத்திருந்தது இந்த சமூகம். அரபு நாடு மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும். எல்லா இடத்திலேயும் எழுந்த தேடல் என்ன தெரியுமா? நமக்கு வழிகாட்டியார், வணக்கத்தை செலுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருபவர் யார்? உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல் எது? யாரை வணங்க வேண்டும்? சராசரி வாழ்க்கையில எதை சாப்பிடணும், எதை பார்க்கணும், யாரை மரியாதை செய்யணும், யார் மீது கருணை காட்ட வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி நடைபயில வேண்டும், எப்படி உடை இருக்க வேண்டும், 24 மணி நேரத்தில் நமக்கு எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த மக்களிடம் தீர்வு இல்லாமல் இருந்தது. கடுமையான மூட நம்பிக்கை. பெண் குழந்தைகள் பிறந்தால் அவமானம் என்று நினைத்து உயிரோடு புதைத்தார்கள். நிறைய சகுனம் பார்த்தார்கள். மூட நம்பிக்கைகள் மேலோங்கியது. பார்ப்பதெல்லாம் கடவுள். அதற்கு இப்ராஹிமின் மார்க்கம் என்று பெயர் வைத்தார்கள். இல்லையா? இந்த காலகட்டங்களிலே அறிவு சார்ந்த சில மக்கள் ஒரு நல்ல வழிகாட்டி வரமாட்டாரா? இந்த வழிகாட்டிங்கிறது நம்ம தொழுகை நோம்பு அப்படி மட்டுமல்ல, நெகம் வெட்டுவதற்கு கூட. இல்லையா? உடம்பில் தேங்கி இருக்கிற தேவையில்லாத ரோகங்களுக்கும் தீர்வு, அழகியல் சார்ந்த விஷயங்களுக்கும் தீர்வு. இன்னும் சொல்ல போனால் அறியாமை காலத்தில் ஒரு அறிவு தேவை என்று எதிர்பார்க்கப்பட்ட காலத்திலேதான் கிபி 570 இந்த உலகத்தின் எதிர்பார்ப்புக்கு தீர்வாக கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த தம்பதிகளுக்கு அருமை புதல்வராய் ஒற்றை குழந்தையாய் பிறந்தார்கள். நபிக்கு உடன் பிறந்தோர் இல்லை. அவருக்கு பல மனைவிகள் கிடையாது. அந்த பெண்ணுக்கும் பல கணவர்கள் கிடையாது. ஒரே தாய், ஒரே தகப்பன், ஒரே குழந்தை. அத்தனை வரலாறுகளும் பரிசுத்தமாகவே அமைக்கப்படுகிறது. பிறப்பு ஒரு அதிசயம். பிறக்கிற பொழுதே இந்த உலகத்தில் சம்பவித்த நிகழ்வுகளை அதற்கு அலிமுத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திற்கு சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், இப்படி ஒரு பேரற்புதமான பிறப்பை இந்த உலகம் கண்டிருக்காது. 40 ஆண்டு காலம் சராசரி மனிதராக வாழவில்லை. சில பேரு பெருமானாருடைய வரலாற்றை உலகத்திற்கு சொல்லும் போது அதுல இப்படி ஒரு வேறுபாட்டை உருவாக்குவார்கள். 40 வயசு வரைக்கும் அவர் நம்மள மாதிரிதாங்க, 40 வயது நபியான பிறகு அவருடைய ஸ்தானம் உயர்ந்தது கிடையாது. பெருமானாருடைய பிறப்பே சாதனை தான். 63 ஆண்டுகளும் சிறப்பு தான். பெருமானாரின் வினாடிக்கு வினாடி, நொடிக்கு நொடி, வருடத்திற்கு வருடம் பின்பற்ற தகுந்த வாழ்க்கை தான் கண்மணி நாயகத்தினுடைய பிறப்பிலிருந்தே அல்லாஹ் ஏற்படுத்தினார். அலிமத்து சாதியா சொல்றாங்க, இந்த பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு வாங்கிட்டு போன செவிலித்தாயாக அவது குடிப்பார்கள். மார்பகத்தை மாற்றி வைத்தால் குடிக்க மறுத்து விடுவார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என் குழந்தை ஒன்று இருந்துச்சு, அப்துல்லா. அந்த குழந்தைக்கான மார்பின் உரிமையை ஒரு குழந்தை விட்டுக் கொடுக்கிறது இந்த அதிசயமா இல்லையா?
அங்கிருந்து பெருமானாருடைய சாதனைகள் பட்டியலிடப்படுகிறது. பிறகு வளர்கிறார்கள் சிறு குழந்தையாய். பெருமானாரை சொல்லுகிறார்களே, இந்த உலகத்தில் சாமானிய குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படி அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை. சக குழந்தைகள் விளையாட அழைத்தால் பெருமானாருடைய வார்த்தை இப்படி இருந்தது, மனிதன் வீண் விளையாட்டிற்காக படைக்கப்படவில்லை, ஏதோ ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்படி சிறுபிராயத்தில் பெருமானார் சொன்னார். பெருமானாரை வளர்த்தவர்களும் பார்த்தவர்களும் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அக்பர், அதிசய குழந்தையே, குழந்தையாய், இளம்பிராயத்தில், வாலிபராய், இப்படி எல்லா பருவங்களிலேயும் சாதனைகளை செய்கிற இடத்தில் தான் பெருமானார் இருந்தார்கள். யாருக்கும் துன்பம் தருகிற வாழ்க்கையை அந்த பருவத்திலும் கூட பெருமானார் வாழவில்லை. இப்போ ஒரு சமூகம் தேடலோடு இருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டி வர மாட்டாரா? நபியாக இல்லாமலேயே வாலிப பிராயத்தில் நேர்மை குறித்து பெருமானார் பிரச்சாரம் செய்தார்கள். ஒழுக்கம் குறித்து சக மக்களோடு உறவாடினார்கள். இதெல்லாம் நபியாக ஆகுவதற்கு முன்னாடியே தன் சமூகத்தில் நியாயம் பேசினார்கள். ஏன் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கானா, அந்த உலகத்துல இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த உலகத்திலே எந்த பொறுப்புகளும் இல்லாமல் தானாகவே பெருமானார் பேசினார்கள், ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். சமுதாயத்திற்காக தர்மத்தோடு களமாடுகிற இளைஞர்கள் ஹிஸ்புல் புதூல் என்ற பட்டாளத்தை பெருமானார் உருவாக்கி தன் சொந்த மண்ணின் நலனுக்காக உழைத்தார். 40 வயசு நபித்துவம் வழங்கப்பட்டது. நபித்துவம் என்பது படிச்சு எழுதி பாசாகி கிடையாது. நபித்துவம் அல்லாஹ்வினால், சொல்லுங்க, அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடியது. எவ்வளவு அறியாமனா அபூஜகளும் அபூலஹபும் விமர்சித்தார்கள். ஏன் அல்லாஹ் எங்களை நபியாக்கி இருக்கலாம்ல? அபூஜகள் அந்த ஊரிலே பெரிய படிச்சவன், அவர்களை அவனுக்கு முட்டாள் என்ற பெயரை பெருமானார் தான் சூட்டினார்கள். அபூஜகள் என்று சொன்னால் மடமையின் தந்தை. காரணம், அவன் அறிவு வேலை செய்யல. நபித்துவம் என்பது உருவாக்கி கொள்ள முடியாது. நபித்துவம் சொல்லுங்க, உருவாக்கி கொள்ள முடியாது. நான் சாதாரணமா இருந்தேன், கஷ்டப்பட்டேன், படிச்சேன், டிகிரி வாங்கினேன், மேல மேல போனேன், சொல்ல முடியாது. நபித்துவம் அல்லாஹ் யாரை விரும்பி தேர்வு செய்கிறானோ அவர்தான் நபியாக முடியும். அபூஜஹலும் அபூலஹபும் பெருமானாரிடம் போட்டி போட்டார்கள், உன்னை போய் அல்லாஹ் நபியாக்கி இருக்கிறானே, நீ எத்தி. ஆனா நீங்க கவனிக்கணும், அபூஜஹலும் அபூலஹபும் கூட பெருமானாருடைய தனிப்பட்ட ஒழுக்க விஷயங்களில் அவர்கள் குறை சொல்லவே கிடையாது. நம்ம சமுதாயத்திலே சில அபூஜஹல்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை நிரப்பமாக்கி தருவானாக. அபூஜஹல் இருக்கிறான். அபூஜஹலும் அபூலஹபும் கூட பெருமானாருடைய கண்ணிய குறைவை தரல. அவங்களுக்கு பொறாமை என்னன்னா, ஒரு அனாதை நபியாகி விட்டாரே, முழு அனாதை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பாட்டனும் இல்லை. பெருமானாருக்கு பொருளாதார பின்பலம் இருந்ததானா? நயா பிசா பொருளாதார பின்பலம், அதைத்தானே சொல்லுவோம். ஸ்டேட்டஸ்னா பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், அரசியல் பின்னணி, எந்த காரணிகளும் இல்லாதவர் பெருமானார். தாய் தகப்பன் இல்ல, பொருளாதாரம் இல்ல, அரசியல் பின்பலம் இல்லை, வெறும் ஒழுக்க விழுமியங்கள் மட்டுமே நிரம்பி வடித்தது பெருமானார். அதனாலதான் அபூஜஹல் அபூலஹப் சொன்னா, இந்த அனாதை எப்படி நபியானாரு? அவங்களுக்கே தெரியும், இவர் யாரிடமும் கற்றுக்கொள்ளாதவர். உம்மி நபிக்கு அர்த்தம் என்னன்னா, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எழுத படிக்க பிறரிடம் கற்றுக்கொள்ளாதவர் பெருமானார். ஏன்னா பெருமானாருக்கு ஒருவர் ஆசிரியராக இருந்தால் என்ன ஆகும்? அவருக்கே நான் தான் உஸ்தாது, அவர் அடிவ பாடுவார் இல்லையா? அல்லாஹ்வே ஆசிரியர், அல்லாஹ் தான் ஆசிரியர். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல யாருக்கும் இல்லாத அறிவு ஞானம் என்ன தெரியுமா?
தெரியாத அனைத்தையும் உங்களுக்கு நான் கற்றுத்தந்தேன். அப்படி எல்லாம் உலகத்துல அறிவை, பெருமானாருடைய அறிவோடு நம்முடைய அறிவை ஒப்பிட்டு விட முடியாது. தன் மகன் பாத்திமா வரும் பொழுது பெருமானார் சொல்வார்கள், உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். நாம சொன்னோம்னா அது துவா. நாம ஒரு பொண்ணுக்கு சொல்றோம், அம்மா உனக்கு நல்ல பையன் பிறக்குமா, அது துவா தான், அனுமானம் கூட கிடையாது. பெருமானார் சொன்னால் அது உண்மை. பாத்திமாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், ஹசன் பிறக்கிறார். ஹசன் என்று பெயர் பெருமானார் சூட்டுகிறார்கள். இந்த அறிவு எங்க பாயுது? கருவறை வரையிலும் அறிவு பாய்கிறது. அல்லாஹ் அக்பர். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவ பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் அன்அபிஷியலா வேலை செஞ்சாங்க, சமுதாய சேவைகளா செஞ்சாங்க. அபிஷியலா ஆதாரப்பூர்வமாக சமுதாயத்திலே வந்து நின்று சொன்னார்கள், பொய் பேசக்கூடாது. நாங்க, நீ யாரு? நான் அல்லாஹ்வுடைய ரசூல். வட்டி வாங்க கூடாது என்று சொன்னார்கள், நீ யாரு? நீ அல்லாஹ்வுடைய ரசூல். நீ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன ஆதாரம்? இதோ நிலவை பிளந்து காண்பிக்கிறேன், இதோ உரிமை பேச சொல்லுகிறேன், உனக்கு என்ன ஆதாரங்கள் வேண்டும்? 23 ஆண்டுகளில் நின்று களமாடி ஒரு அறியாமை சமூகம் எந்த அறியாமையில் மாட்டிக்கொண்டிருந்ததோ அவர்களை 100 விழுக்காடு அறியாமல் இருந்து விடுதலை செய்து அறிவு சமுதாயமாக மாற்றிய புரட்சி பெருமானாருடைய வருகை. நமக்கு பெரிய அறிவு என்ன தெரியுமா? பெரிய அறிவு என்ன தெரியுமா? நம்மளால பெருசா படிக்கல, அத்தான் நம்மளை படிக்க வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படக்கூடாது. பெரிய அறிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் ஒரு அறிவு கொடுத்திருக்க பாருங்க, பெரிய அறிவு. அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கும் மக்களை பார்க்கும் பொழுது, அந்த வணக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதை பார்க்கும் பொழுது எழுகின்ற வெறுப்பு நரகத்தை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற வெறுப்பை போன்று. எந்த மூமியிலும் அதை ஜீர்ணிக்க மாட்டேன். இதுதான் உலகத்துல பெரிய அறிவு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே. படைப்புகள் எதுவும் வணக்கத்திற்குரியவை அல்ல. அது எவ்வளவு காஸ்ட்லியான கடவுளா இருந்தாலும் சரி, இல்லையா? ஒரு மூமியினுக்குள் அந்த நம்பிக்கையை விதைத்து 1400 ஆண்டுகள் இந்த சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கும் பொருளாக கற்பனையில் கூட ஜீரணிக்க முடியாது, பார்வை கூட சகிக்காது. இதுதான் உலகத்துல பெரிய அந்த அறியாமையில உலகமே சிக்கி கிடக்கிறது, இல்லையா? குச்சியை வணங்குபவன், பாம்பை வணங்குபவன், பள்ளியை வணங்குபவன், கல்லை வணங்குபவன், மண்ணை வணங்குபவன், சூரியனை வணங்குபவன், சந்திரனை வணங்குபவன், நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை வைப்பவன். அல்லாஹ் நமக்கு ரொம்ப விசாலமான மனசை தந்தான். ரப்பே, உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். உலகத்தில் பெரும் அறிவை பெருமானார் தான் பதித்தார்கள். முதல்ல சமுதாயத்தினுடைய அறிவை இறை கோட்பாடில் நிறைவு செய்த பெருமானார் 23 வருஷத்துல தன்னொழுக்க நெறிகள். இன்னைக்கும் மற்றவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு. நேர்மையா சம்பாதிக்கணும், இருக்கா இல்லையா? அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம தான் இந்த வேலையை பக்காவா சொல்றேன். திருடும் போது பிஸ்மில்லா சொல்லி திருடுறான், வட்டி வாங்கும் போது துவா செஞ்சுட்டு, அதெல்லாம் இதாயத்தை அல்லாஹ் கொடுக்கணும், இல்லையா? ஆனால் பெருமானார் உருவாக்கினார்கள். அன்றாட வாழ்க்கையில நீ அல்லாஹ்வோடு உன்னை சம்பந்தப்படுத்தி ரிஸ்க் அளிப்பவன் நீ. அல்லாஹ் எனக்கு ஹலாலான ரிஸ்கை கொடு. ஒரு மூமியினுடைய அழுத்தமான நம்பிக்கை என்னன்னா, ஹலாலா சம்பாதிக்கணும், ஹலாலா சாப்பிடணும், ஹலாலான நிலையில மரணித்து விட வேண்டும். 1400 வருஷத்தினுடைய அழுத்தமான பாடமா இல்லையா? ஒரு சமூகத்தை ஈமான் என்ற நம்பிக்கை விஷயத்தில் முழுமைப்படுத்திய பெருமானார் தன்னொழுக்க நெறிகள். இங்க விபச்சாரம் கிடையாது, இந்த சமூகத்துல விபச்சாரம் சொல்லுங்க கிடையாது. ஆனா வெளி உலகம் விபச்சாரத்தை ஹலாலாக்கி அங்கீகாரம் கொடுத்து சட்ட ரீதியான அனுமதியை கொடுக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு மூமின், எனக்கு அல்லாஹ் இதை அனுமதிக்கல, நான் நிக்காஹ் செய்து கொண்டு ஹலாலாக வாழ்வேன்.
யாருடைய தாக்கம் இது? பெருமானாருடைய தாக்கமா இல்லையா? தன்னொழுக்க விழுமியங்கள். உலகத்திலேயே சாராயம் முடிக்கிற கம்மியான அல்லது இல்லாத ஒரு சமுதாயம் இந்த ஈமானிய சமூகம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. என் ரப்பு தடுத்திருக்கிறான், எனது நபி ஹராமாக்கி இருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு பெருமானார் சொன்ன வினாடியிலே மதீனா முழுவதும் மதுபானம் கொட்டி ஒழிக்கப்பட்டது. உலகம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது, அனுமதி கொடுக்கிறது இல்லையா? எல்லா சாராயம் ஒண்ணுதான், சாராயம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அரசாங்கம் நல்ல சாராயம் கள்ள சாராயம் சொல்லி வித்தியாசப்படுத்துது. அது எப்படிங்க? சும்மா சொல்லுங்க. கவர்மெண்ட் காய்ச்சனா நல்ல சாராயம், நாம காய்ச்சனா நாம மீறி, தனியார் காய்ச்சனா அவ்வளவு. குடிகாரன் சொன்னா கோபப்படுறாங்க. மது பிரியர்கள், விபச்சார பிரியர்கள், வட்டி பிரியர்கள், உலகம் பாவங்களை ஆளாக்குவதற்கு எப்படியெல்லாமோ முயற்சிக்கிறது. ஆனால் இந்த உண்மை அவன் சுயமா தவிர்த்துக்கிறான். மது ஹராம். ஏப்பா? என்னுடைய இறப்பும் என்னுடைய ரசூலும் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறார்கள். இவர் அப்ப பார்த்தானா? ரசூலை பார்த்தானா? கால அளவு எவ்வளவு? 1400 ஆண்டு. அந்த ஈமானிய பலத்தினால் ஒரு வெறுப்பை மதுவின் மீதும் மாதுவின் மீதும் சூதின் மீதும் பெருமானார் உருவாக்கி விட்டார்கள். இப்போ இந்த சூதாட்டம் சொல்றாங்க இல்லையா, ஆன்லைன் ரம்மி, பொம்பளைங்கெல்லாம் விளையாடுது, லட்சக்கணக்கில் போகுது. கடைசி தீர்வு சூசைடு பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த சூதாட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப நாகரீகமா பெருமானார் சொல்றாங்க, ஒரு சின்ன சிற்றின்பம் ஆனால் பெரும்பாலும் விளையாடும் போது நல்லா இருக்கு, பின்னாடி என்ன ஆகும்? காசு போகும், பணம் போகும், மானம் போகும், மனைவி போகும், சொத்து போகும், வாழ்வே போகும், உயிரே போகும். அந்த சமுதாயம் போகலையே. யார சொல்லலாம்? இந்த சூதாட்டத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிற, கியாமத்து வரைக்கும் ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். கியாமத்து வரைக்கும். பழைய காலத்துல கையில யோசிச்சு பார்த்தா, இப்போ கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல யோசிச்சு பார்த்தா எல்லாம் நமக்கு அந்த கஷ்டத்தை தரலையே. எல்லாம் எவ்வளவு சுக்குர் செய்யும். ஜாதகமே கிடையாது. ஒன்ன பார்த்தாச்சு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், சரி ஓகே, 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஜாதகம் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? செவ்வாய் தோஷம் இருக்கும். தோஷத்தை கடிக்கிறதுக்கு 4 தங்கம்மார்களை கூட்டிட்டு வந்து கீழே இருந்து உரிச்சு தொங்க வைத்து, எவ்வளவு ஒரு அறியாமையே பெருமானார் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நீக்கி இருக்கிறார்கள். தவக்கல் வளரலாம், போப்பா அல்லாஹ் துஆ செஞ்சுட்டே போ, அல்லாஹ் அவ எப்படி இல்ல தெரியாது, எனக்கு மனைவியா வரும் பொழுது எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற சாலிஹான குணத்தை கொடு, துஆ அல்லாஹ்விடம் கேட்டு செல்கிறார். நீங்களே பெருமைப்படுங்கள், 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு என் மனைவியை போல பொறுமைசாலி உலகத்தில் யாரும் இல்லை. இந்த மாதிரி தானே அந்த அம்மாவும் துஆ கேட்டிருக்கோம். யா அல்லாஹ் வர்றத முசீபத்தா கொடுக்கிறாரு, அல்லாஹ் நல்லவனா கூட அல்லாஹ். நாம் சமூகத்தில் மோசமானவர்களாக இருந்தால் மனைவி கேட்கலங்க, அவர்களாம் இந்த அம்மா விட்டே கொடுத்தாரு. என்னம்மா இவங்க இப்படி வாழ்ற, எல்லாம் முன்னாடியே துவா செஞ்சிட்டோம்ல. ரப்பு மனமாற்றத்தை தருகிறான். சமூகம் அவனை கோபக்காரன் என்று சொல்லுகிறது, கஞ்சன் என்று சொல்லுகிறது, பிடிவாதக்காரன் என்று சொல்லுகிறது, முரடன் என்று சொல்லுகிறது. மனைவி சொல்லுகிறார், ரொம்ப நல்லவர் அம்மானவர். ஏன்னா அவளிடத்தில் இவனுடைய தன்மையான குணம் வெளிப்படுவதை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். ஒரு பெரிய சமுதாயத்தை அல்லாஹ்வோடு கட்டி போட்டார்கள் பெருமானார். அதுதான் மிகப்பெரிய சாதனை. மோமின்களே, மோமின்களே, அறியாமை காலத்தில் அத்தனை பழக்கங்களும் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு கூடு, ஜும்மாவுக்கு கூடு. மதீனாவில் வைத்து தொடங்கப்பட்ட ஜும்மா உலகத்துல எங்கேயாவது இப்படி ஒரு கூட்டம், நோட்டீஸ் இல்ல, வால் போஸ்ட் இல்ல, மெசேஜ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எப்படி வந்தீங்க சொல்லுங்க? வர சொன்னது யார்? சும்மா சொல்லுங்க பாய், வெளியே தூங்குனீங்கன்னா செட்டாக. உங்களை ஜும்மாவுக்கு வர சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் வர சொன்னாரு இல்லையா?
உலகம் முழுவதிலேயும் சில மூமின்களை பார்க்கும் போது அவங்களுக்கு நல்லா துவா செஞ்சிருவாங்க, மன்னரை கடை சாத்திடுவாங்க. ஏன்னா அவனுக்குள் ஒரு உணர்வு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், சீக்கிரமா கடை சாத்தணும், போய் குடிக்கணும், வெள்ளாடை உடுத்தி நறுமணம் பூசி அழகால் பள்ளிக்கு போக வேண்டும். இந்த அழைப்பை கொடுத்தவர்கள் என்பதுமானார். உலகத்துல எங்கேயாவது ஒரு சமுதாயத்துல வார வாரம் மாநாடு நடக்குதான்னு கேட்டா மூமின்கள் சமுதாயத்தை தவிர வேற எங்க இந்த வாய்ப்பு இல்லை. 100 பேரை கூட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். கரெக்டா? சாப்பாடெல்லாம் போடுது. இங்க சிங்கிள் சாயா கூட கிடையாது. மோதினார் வாங்க சொல்றாரு, கூட்டம் உள்ளே ஏறுகிறது. இமாம் அல்லாஹ் ரசூலை பற்றி சமூகத்திற்கு சொல்லுகிறோம். நன்றியோடு அல்லாஹ்வை சுக்ர் செய்தவர்களாக ஒரு வாரம் இந்த ஜும்மா நம்ம இயக்குகிறது. இந்த பேரின்ப பாடத்தை பெருமானார் அல்லவா தந்தார்கள். மோமின்களே ஜும்மால அப்படியே பெருமானார் மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே வெள்ளிக்கிழமையாவது குடிச்சிட்டு வாங்களேங்கிறாங்க. புரியுதா? ஏன்னா நீர் இல்லாத பாலைவனம், நீர் இல்லை அப்படின்னா அவங்க எப்பெல்லாம் குளிப்பாங்க? குளிக்கிறதே ஆச்சரியம். தண்ணி இல்லை, அவ்வளவுதான். அதனால என்ன துருவாடை வீசும். இப்ப பெருமானார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சபைகளுக்கு வரும் பொழுதாவது பரிசுத்தமாக வாருங்கள். பல பேருடைய விவாகரத்துக்கு காரணம் இப்படி எல்லாம் இருக்கு. அவர் மேல ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியர்வை நாட்டத்தின் உச்சத்தை சக மனிதர்கள் தாண்டி கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை அப்படி மெச்சூரிட்டி ஆக்குறாங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமையாவது குளிச்சிருங்க, அது உங்களுடைய நெருக்கம் சொன்னாங்க. அசிங்கப்படுத்தல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், சஹாபாக்களை போன்ற உடல் உழைப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உடல் உழைப்பின் காரணமாக ஏற்படுகிற வியர்வையின் வாடை பள்ளிக்குள்ள அடிக்கும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுக்காவது குளிச்சுட்டு வாங்க. உடை இல்லாத காலம், உடை இல்லாத காலம், திறந்த மேனி, பார்வைகள் படரும். மாணவி சொன்னார்கள், மறைவான இடங்களில் ரோமங்கள் வளர்ந்தால் ஒரு 40 நாளைக்கு ஒரு முறையாவது அந்த இடங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அது ஆரோக்கியத்தின் அடையாளம். நகக்கண்களை மருத்துவ உலகம் எச்சரிக்கிறது. எல்லா நோய்க்குமான காரணி இந்த நக இடுக்கண்களில் வளர்கிற அழுக்குகள். அழகா பெருமானார் சொன்னாங்க, சைத்தானை வெட்டுங்கள். சைத்தானை வாரம் ஒரு முறையாவது வெட்டி விடுங்கள். நபீன் வந்தா அல்லாஹ்வை வணங்கு, குர்ஆன ஓதி சொல்லிட வேண்டியதுன்னா, ஏகத்துவத்தை நிரப்பமாக்கிய பிறகு தனி மனித ஒழுக்கங்களை 100 விழுக்காடு அந்த சமூகத்தில் பெருமானார் பொருளாதார பரவல் திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். திருமணங்களில் கண்ணியமான திருமணங்களை உருவாக்கினார்கள். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அது சமுதாய கடமை என்று சொல்லிக் கொடுத்து, இன்னைக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு மௌத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்ச வீட்டுக்கு போவோம். மௌத்துக்கு கேள்விப்பட்டா போயிடுவோம். அங்க நின்று என் சகோதரன் சகோதரனுக்கு துவா செய்வோம் இல்லையா? முடிந்தால் குளிப்பாட்டுவதில் கலந்து கொள்வோம், முடிந்தால் ஜனாசாவில் கலந்து கொள்வோம், முடிந்தால் அடக்கத்தில் கலந்து கொள்வோம். பெருமானார் சொல்லுகிறார்கள், மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள். ஒருவர் மரணித்து விட்டார், அவர் உங்களின் சொத்து. இந்த பாடங்களை ஒரு 23 ஆண்டுகளில் நிறைவாக பெருமானாரினால் தர முடிந்தது. அதனால ஒரு 100 விழுக்காடு அறிவு பெற்ற சமுதாயமாக கிபி 570 ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் பெருமானார். காலங்கள் ஓடிச்சு இல்லையா? சமீப காலத்துல இந்த நவீன வளர்ச்சிகளினால் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள உலகத்தின் பாதையை மாறி இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பத்தி நம்மளால கிரகிக்க முடியல. அன்னைக்கு ஒரு பையன் பீடி குடிச்சான்னு சொன்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். குடிச்சு அடிச்சு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. காராயம் முடிக்கிறான்னு சொன்னா ஜமாத்தை விட்டு விளக்கிடுவாங்க. பெண்ணோடு தொடர்பு சொன்னா அது பெரும்பாலும் இன்னைக்கு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி அப்படியே தள்ளாடிட்டு வரலாம். அவன் குடிச்சிருக்கானா தெரியாது. வினோதமான மருந்துகள், வினோதமான போதை பொருட்கள். சாதாரண பிள்ளைகள்கிட்ட பேசினாலே இந்த வேடு வருது,
இவன் என்னோட பெஸ்டி. விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம் பெஸ்டி அப்படின்னா கல்யாணம் முடிச்சுக்கு புதுசா தான் இருக்கும். ஆனா ஒரு ஆத்மம் இருக்கு, அவன் என்னுடைய எனக்கு பர்சனல் எல்லாமே அவன் தான். இதை ஒரு தலைமுறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உலகம் அதை ஆராதிக்கிறது. ஐரோப்பிய கட்டத்திலிருந்து உலக நாடுகள் எல்லாவற்றிலேயும் இந்த நவீன வருகைக்கு பிறகு தேடல் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உலகமும் யூத உலகமும் என்ன செஞ்சுன்னா, அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு பிரிச்சாங்க. அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து இன்னைக்கு சவுதி வரைக்கும் ஆன்மீகம் வேறு சொல்லுங்க. ஆனா முன்னாடி எல்லா சமுதாயமே அரசியலும் ஆன்மீகமும் ஒன்னாதான் இருந்துச்சு. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஆண்டவனை வைத்து கொள்ளுங்கள், ஆண்டவனின் சாட்சியாக அப்படி சொல்லித்தான் மக்களை வழி நடத்தினார்கள். ஆனா ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு, ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறாங்க, அல்லாஹ் பயந்துட்டேன்னு சொல்றான். அதை வந்து ஆன்மீகத்தை ஒதுக்கி விட்டுருவோம். கிறிஸ்துவ உலகம் செய்த மகா பெரிய தவறு அரசியலை தனியாக்கி கொண்டு வந்து மனிதர்களுக்கான சட்ட சாசனங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அதனால உலகம் முழுவதிலேயும் நவீனத்தின் மீதும் விஞ்ஞானத்தின் மீதும் அபரிமிதமான நம்பிக்கை கொண்டு மத கோட்பாடுகளை எல்லா சமுதாயமும் புறக்கணித்ததன் விலை. இப்ப இந்த பாடத்தை நீங்க அப்படியே அரபு நாடுகள்ல பாருங்க, சவுதி உட்பட மார்க்கம் உங்களுக்கு தொந்தரவா இருக்கு. மார்க்கம் உங்களுக்கு சொல்லுங்க, மார்க்க தொந்தரவா இருக்கு. அதனால அப்படி மார்க்கத்தை ஹரம் சரி போட நிறுத்திடுவோம். வெளியில வீதியில இருந்து பாது வரைக்கும் அனுமதி கொடுப்போம். ஆடை குறைப்பு செய்வோம். அரபு நாடுகள் 54 நாடுகளும் துணிந்து செய்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை தனியா வச்சுட்டு வாழ்க்கையை தனியாக்கி விட்டால் இவன் ஆளால் கொடுக்கிறான். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் வருமா, பல பேர் வருமா, அப்புறம் அவங்களை என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதனால குடிச்சிட்டு போகணும். சாராய கடைகள் புனித பண்டிகை. வேறொரு சமுதாயத்தினுடைய உடை கலாச்சாரத்தோடு நாம கட்டுப்பாடு விதிக்க கூடாது. இதே சவுதிக்குள்ள அந்நியர்கள் போனாலும் பெண்கள் இஜாபில தான் இருக்கணும், அப்படி கடுமையான சட்டம் இருந்த மண்ணில அது அவங்களுடைய உடை உரிமை. அந்த தாக்கம் ஈமானிய சமூகத்தையும் பாதித்தது. அப்படி பார்க்கும் போது இந்த நவீன உலகத்திற்கு கிறிஸ்துவமாகட்டும், யூதமாகட்டும், பாரசீகளாகட்டும், இந்து சமய மக்களாகட்டும் எல்லோருக்குமான ஒரு தீர்வை உலகம் தேடுகிறது. எல்லாத்திலும் தோற்றிதான். முதலாளித்துவம் தோற்று போனது, லெனினிசம் தோற்று போனது, கம்யூனிசம் தோற்று போனது, சித்தாந்தங்கள் எல்லாம் காணாமல் போனது. கடுமையான சட்ட தடுமாற்றம் எங்க வந்து நிற்கிறா தெரியுமா? உலகம் எங்க வந்து நிக்குது? ஓரின சேர்க்கைக்கு LGBTQX இங்கேயும் அவர் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய கதாநாயகன். மனித மரபு கலாச்சாரங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து போகிற சிலதெல்லாம் காது கூசல மாறி. ஒரு தந்தை தன் மகளை கற்பழித்தால் கொடூரம், கொடூரம் இல்லையா? ஒரு தந்தையோடு ஒரு மகன் வாழுகிறார். இந்த வார்த்தைகளை யோசிங்க. இது எந்த நாடு? அமெரிக்கால ஒருத்தர் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இந்த அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்ததினால் 60 விழுக்காடு ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு எழுதினார். இந்த நாட்டில் எவனுக்குமே அப்பம் கிடையாதுன்னு எழுதினார். மார்க்கமும் மதமும் அரசியலும் பெருமானார் இணைத்து செயல்பட்டார்கள். என் மகள் பாத்திமா திருடினால் கூட நான் கைவிட்டுவேன். நாங்கள் பெருமானார் ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து நீங்க தடுமாறாம இருக்கணும். நம்ம நாட்டுல பள்ளிவாசலுக்கு வெளியில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி ஹலால், மதுபானம் ஹலால், சூதாட்டம் ஹலால் இல்லையா? ஆமா இல்லைங்களா? ஆனால் அதற்குள் விழாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். நான் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறேன். என்னை சம்பந்தப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய உலகத்தின் இளைய தலைமுறைக்கும் நவீன கலாச்சாரத்தினுடைய பாதிப்புகளுக்கும் கூட உலக நாடுகளுக்கு ஒற்றைத்தன்மை தேவைப்படுகிறது. அந்த ஒற்றைத்தன்மை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படியெல்லாம் உலகம் சாதாரணமா ஒரு கைடை ஏத்துக்காது. கைட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விமர்சிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
பௌத்தம் புத்தரை எதிர்க்கிற பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குருநானக்கை எதிர்க்கிற சீக்கியர்கள் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிற ஒரு மூமின் கூட உலகத்தில் இல்லை. அப்படி இருந்தால் அவன் மூமின் இல்லை. எங்க கையில தேடுறான். இமாம் என்னென்னமோ சொல்லிட்டாரு. இமாம் ஹதீஸ காமிங்க, எங்க வந்து நிக்கிறான் சொல்லுங்கப்பா, எங்க வந்து நிக்கிறான்? நபியினுடைய வழிகாட்டுதலை காட்டுகிறான். 1400 ஆண்டுகளை தாண்டினாலும் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வழிகாட்டு பெருமானார். அல்லாஹ் சொன்னான், எவ்வளவு சரியா செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பெருமானாருடைய சிறப்புகளை பார்த்த பிறகு அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, என்ன நீ ரசூலா அனுப்பி இருக்க, நபியா அனுப்பி இருக்க, வேதம் வந்திருக்கிற, இதெல்லாம் பெருமைக்குரியது என்றாலும் நான் இறுதி நபியின் செய்திகளை எனக்கு வழங்கப்பட்ட தௌராத்தில் நான் பார்க்கிறேன். அல்லாஹ் அக்பர், அவ்வளவு மகத்தான நபி. அந்த நபியின் உம்மத்தாக என்ன அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு தெரியாததுனால நபியை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறோம். உண்மையிலேயே நபிதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு முஸ்லிமுடைய பரிபாஷை பேச்சு எப்படி இருக்கும்? வீட்டுல, நாட்டுல, சமூகத்துல ரசூல்லா சொன்னாங்களா? ரசூல்லா இதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? அதுக்கு பேரு நாம வச்சிருக்கிறது சுன்னத். இது சுன்னத்துங்க சொல்றமா இல்லையா? வேகமா நடந்து வந்து செருப்பு கழட்டி விடுறாங்க. இப்படி செய்யக்கூடாது, சுன்னத்துக்கு மாற்றோம். இப்படி கழட்டி விடுங்க சுன்னத். சுன்னத்துனா யாரு என்ற சொல். ஒரு மரத்தினுடைய குச்சியை உடைத்து பல் துளக்குகிறார். அந்த துளக்கிறதுலே ஒரு வித்தியாசம் தெரிகிறது. என்னப்பான்னு கேட்டா, ஆரோக்கியத்தோடு பல் துளக்குகிற எனக்கு கற்றுத் தந்தவர்கள் கண்மணி நாயகம். ஆமா, பேசுகிற எங்க இருந்துச்சு? அது ஈறுகளை பாராட்டிவிடும். பெருமானாருடைய பல் துளக்குதல் கூட உலகத்திற்கு இன்று வரை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். உலகத்துல இந்த சுத்தத்துல ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான உச்சத்தை தேர்வு செய்தவர்கள் பெருமானார். பள்ளிவாசலை விட பள்ளிவாசலுடைய டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஏன் சொல்லுங்க? இங்க இவாதத்தை நிறைவேறணும்னா அங்க இருக்க என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கும். எப்படி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்? தலைமறைக்காம பாத்ரூமுக்கு போயிடாத, செருப்பு போடாத பாத்ரூமுக்கு போகாத, தண்ணீரை கொண்டு பயன்படுத்து, தண்ணீர் இல்லாவிட்டால் தேளா, அதாவது நீர்த்துளிகளை உறிந்துகிற எச்சரிக்கை செய்தார். கபரிலே வைக்கப்பட்ட பிறகு அதிகபட்சமான கபரின் தண்டனை சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாததுக்கு விளைவு. 1400 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற ஒரு நியூ ஜெனரேஷன் கூட அவசரமான சிறுநீர் தேவைக்காக எங்கேயாவது பள்ளி வாசலை தேடுவதை பார்க்கிறோம். வெளியே நிறுத்திட்டு இங்க பக்கத்துல மாஸ்க் இருக்கா? இல்லப்பா, லோகத்துக்கு டைம் ஆகும், பிஷாப் அவசரமா வருதுங்க. ஏன் அவன் இங்க வரணும்? அவனுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம். மறைவான இடத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டும், அமர்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும், நன்கு சுத்திகரிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த பாடம். மண்ணறையில் கடுமையான தண்டனையை உலகமே சொல்லுது, எல்லா மருத்துவமும் சொல்லுது. எல்லா நோய்க்கான பிறப்பிடம் சொல்லுங்க மலங்கள் தான். இந்த ரெண்டு அரைச்சுக்கிட்டனாலும் பிரச்சனை, இந்த ரெண்டு அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, மல ஜலத்தை அடக்கி கொண்டு தொழுகாதீர்கள். நீங்க தொழுகைக்கு வர்றீங்க, இமாம் தக்பீர் கட்டிட்டாரு, எல்லாம் ஜமாத்து போயிருமே அப்படின்னு பயமும் இருக்கு, வேகமா ஒண்ணுக்கு வருது, என்ன செய்யுங்க? பாதி ஒண்ணுக்கு பாதி ஜமாத். இப்படித்தான் நம்மாலும் செய்யறாங்க. ஜமாத்து போனாலும் பரவாயில்லை, என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா. முழுசா திருநீர் வெளியேற்றப்பட்டு சொல்றாங்க அப்படின்னு கண எல்லா துளியும் வெளியேறட்டும். ஒரு தடவை எழுந்து அமர, முழுமையாக சிறுநீர் துளிகள் வெளியேறட்டும். தொடைய அமுத்து சிறுநீர் துளி. உலகத்துல யாருங்க மூத்திரத்திற்கு பாடம் எடுத்தவர்கள்? அல்லாஹ் அக்பர். உனக்கு ஜமாத்தை விட அந்த சுத்திகரிப்பு மிக முக்கியமானது. இன்றைய தலைமுறை யாராலோ வழிநடத்தப்படுகிறது என்றால் இந்த நவீன உலகத்திற்கும் நம்ம பிள்ளைகளை
அவன் போதைக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, பெண் போகத்திற்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது, காதல் வயப்பட்டு விடக்கூடாது, ஹராமான சம்பாத்தியத்திற்கு போய்விடக்கூடாது, சூதாட்டத்தில் மாட்டி கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு தந்தையாக உங்களுக்கு பயம் இருந்தால் உங்களுடைய உபதேசம் உங்கள் பிள்ளைகளிடம் எடுபடாது. ஏன்னா உங்களை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். கரெக்டா? ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லலாம், நீ எப்படி ஒழுங்கல எனக்கு போத்த. அதனால பெரும்பாலான தந்தைமார்கள் தன் பிள்ளைகளை கை பசஞ்சுக்கிட்டு எப்படி சொல்றது தெரியாம வழிகளை அனுமதிப்பதை போன்று இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களை காட்டாதீர்கள், உன் பிள்ளைகளுக்கு நபியை காட்டிக் கொடு. நபி நான் எப்படியோ, கண்மணி நாயகம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு தந்தை போன்றவன், என்னுடைய உபதேசங்களை கேளுங்கள். குழந்தைகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் என்பதை பதிவு செய்து, மறுமையை பதிவு செய்து, கபரை பதிவு செய்து விட்டால் ஒரு நல்ல தலைமுறையை நாம் பார்த்துவிட முடியும். எனவே இன்றைய நவீன உலகத்தினுடைய தேவை கூட பெருமானார் எதுல சொல்லி கொடுக்கிற சில சகோதரர்கள்லாம் கேட்கிறாங்க, அதை நீங்க சொல்லாம அது இருக்குது. இந்த அவங்க என்ன சொல்றது, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, திருநங்கைகள் எல்லாம் வேற மாதிரி சொல்லணும்னா சட்ட பிரச்சனையாக திருநங்கைகள் அது செயற்கையாக ஊக்குவிக்கப்படுகிறது. நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமோ நீங்க பயமா இருக்கும். அது கோடியில ஒண்ணு இயற்கையா பிறக்குங்க. அதுக்கு கூட பெரும்பாலான சட்டம் சொன்னாங்க. நபியினுடைய காலத்துல இருந்தார், டபுள் மீனிங் பேசிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இவங்களை வீட்டுக்குள்ள விடாதீங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு சட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கும் போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பெரும்பாலான கொடுத்தாங்க. ஆண் அல்லது பெண், மூன்றாவது பாலினம் இல்லை. அப்ப இவங்களை எதுல சேர்க்கிறது? எங்கெங்கல பிரச்சனை வரும் தெரியுமா? ஆண் என்றால் சொத்துல பாகம் கூடும், பெண் என்றால் பாகம் குறையும். ஆண் மையத்தை என்றால் எல்லோ ஆண்களும் பார்க்கலாம், பெண் மையத்தை என்று சொன்னால் பார்க்க முடியாது. ஆனா பெண்ணானே தெரியல, நீ எந்த சொத்தை கொடுப்ப, எந்த ஜமாத்துல நிறுத்துவ, கொள்கையில எங்க நிறுத்துவ, இத்தனை ஆயிரம் கேள்விகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அழகான ஒரு சயின்ஸ சொன்னாங்க. அவர்களை சிறுநீர் கழிக்க சொல்ல வேண்டும். அந்த சிறுநீர் எதன் வழி மருத்துவம் எதன் வழியாக வருகிறதோ அந்த பாலினத்தில் சேர்த்து ஆண் அல்லது பெண், ஆணின் சட்டம் பெண்ணின் சட்டம், மூன்றாவது பாலினம் இல்லை என்று பெருமானார் உலகத்துல இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கவனம் கொடுக்கல. ஆனால் இந்த நவீன உலகம் அவங்கள செயற்கையாக உருவாக்குகிறது. நிறைய பசங்க பிள்ளைங்க மாறி இருக்கணும்னு ஆசை, பிள்ளைகளுக்கு பசங்களை மாறி இருக்கணும், தாங்களாகவே திருநங்கைகளாக ஆக்கிக் கொள்ளுகிற இந்த செயலுக்கு பெருமானார் சொன்னது என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற பெரிய கட்டடத்துல இருந்து அவர்களை தள்ளி விட்டு கொள்ள வேண்டும் என்றார்கள் பெருமானார். ஏன்னா சமூக சீரழிவனுடைய பெரும்பாலும் இந்த திருநங்கை செயற்கையினால் உருவாகும் என்றார்கள். நான் சொல்றது நீங்களே உங்களுக்கே தெரியும். கோடியில ஒண்ணு பிறக்குது, ஆனால் கோடி கோடியாய் உருவாக்கப்படுகிறது. அவங்களுக்கு கிளாஸ் கொடுக்கப்படுது, ஆபரேஷன் நடத்தப்படுகிறது, தங்களை செயற்கையாக அப்படி மாற்றிக் கொள்கிறார்கள். அதுல வேற ஒரு கமெண்ட்ஸ், அவங்க சமைச்சா நம்ம சாப்பிடலாமா இல்லையா, இப்படி ஒரு கமெண்ட்ஸ். அவங்க சமைச்சாதான் நல்லா இருக்கு. இது எதையாவது நாம சொல்லி ரோட்ல போகும்போது குப்பியை தட்டி எவ்வளவு விரைவுகளை, ஆனால் மிக மோசமான கலாச்சாரம் இந்த திருநங்கைகள் உருவாக்கம். நான் சொல்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கையா படைப்பில் இருக்கிறது வெளியில வராது, அசிங்கமாகாது. அது ஆணாகவோ பெண்ணாகவோ சட்ட ரீதியாக தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு விடும். செயற்கையாக இந்த நவீன தலைமுறை அதை நோக்கி பயணிக்கிறது. அவங்களுக்குன்னு தனி ஒரு சின்னம், அவங்களுக்குன்னு என்ன சின்னம்? வானவில் சின்னம். நம்மால் கவர தெரியாம செல்போன் கவரை, அந்த கவரை வாங்கி போட்டுக்கலாம். நான் சொல்ல, இது என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு வாங்கியோ கூப்பிட்டுருவாங்க. இது அவங்களுக்கான லோகோ, தனி ஒரு உலகம். நான் நீங்க சிரிக்க சொல்லல, உங்க பையனோ உங்க பிள்ளையோ அந்த பாதிப்புக்குள் இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சமூகத்திற்கான நவீன பிரச்சனைகளுக்கும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நபியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல மாசம் ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கு. தயவு செய்து நான் சொல்லுவேன், குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு வீடுகள் தோறும் மௌலூத் ஷரீஃப் போடுங்கள்,
மாணவியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், குடும்பத்தோடு அமர்ந்த பெருமானாரின் வரலாறை வாசியுங்கள். அல்லாஹ் ரசூலை தவிர வாழும் தலைமுறையை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒழுக்க விடுதியங்கள் பயங்கர சோதனைகளால் 30 நாளுக்கு மேல மேரேஜ் லைஃப் தாங்க மாட்டேங்குது. திருமண கப்பிள்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பயமா இருக்கு. நமது பிள்ளைகள் இருப்பானா? யாருக்கோ பயம் அல்ல, எல்லா வீடுகளிலேயும் அச்சப்பட வேண்டிய கலாச்சார சீரழிப்பின் உச்ச பரிணாமம். அதுக்கு நாடு அங்கீகரிக்கிறது, அரசு சட்டம் தருகிறது. அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையில் நபியை நேசிப்பதும் நபியை காதலிப்பதும் நபியினுடைய சுன்னத்தான வாழ்க்கையை சொந்த சமூகத்தில் கொண்டு வருவதற்கான பெரும் வாய்ப்பு ரபியுல் அவ்வல் வசந்த மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியின் வரலாறுகளை சமூகத்திற்கு சொல்லுவதன் வழியாக வாழும் தலைமுறையை வழிநடத்துவதோடு வளரும் தலையை பாதுகாக்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ரஹ்மத்துல் லில் ஆலமீனின் பரக்கத்தினால் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத் ஏற்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.